அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் திட்டத்திற்கு அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் என்பது மூன்றாவது நாடுகள் தலையிடக்கூடிய ஒரு அபாயகரமான நிலையை எட்டி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உலகத்தின் மிகப்பெரிய அணு ஆயுத வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய, உலகத்தின் மிகப்பெரிய இராணுவ வல்லாண்மை கொண்ட நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவே நேரடியாக மூன்றாவது நாடாக இருந்து இந்த மோதல் சம்பவத்திலே தலையிடப் போகின்றது என்பது உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஈரானின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களுக்கு அமெரிக்காவும் அதற்கான ஒப்புதலை வழங்கி இருக்கின்றது. ஈரானை தாக்கக்கூடிய திட்டங்களுக்கு அமெரிக்கா ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது. ஈரான் தொடர்ந்து யுரேனியம் செறிவூட்டக்கூடிய மையத்தை எப்படி தாக்குவது என்பது போன்ற திட்டங்கள் எல்லாம் அமெரிக்க இராணுவத்தால் தீட்டப்பட்டிருக்கின்றது. அதுபோன்ற ஈரானிய அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் அமெரிக்காவினுடைய அதிபருடைய ஒப்புதல் அவசியம். அந்த அடிப்படையில் தான் அமெரிக்க நாட்டினுடைய இராணுவம் ஈரானில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய யுரேனியம் மையங்களை தாக்குவதற்கான ஒப்புதலை டொனால்டு டிரம்பிடம் கேட்டிருந்த நிலையில் அதற்கான அனுமதியை டொனால்டு டிரம்ப் வழங்கி இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே ஈரான் மீதான தாக்குதல் என்பது இனி அமெரிக்க ஆயுதங்களை கொண்டு இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலாக இல்லாமல் அமெரிக்காவே நேரடியாக நடத்தப் போகின்ற தாக்குதலாக இருக்கும் என்பது தெரிய வந்திருக்கின்றது. எனவே இது ஒரு முழு அளவிலான போராக பரிணமித்து விடக்கூடும் என்ற ஒரு அச்சுறுத்தலும் எழுந்திருக்கின்றது. இதற்கு முன்பாக நடந்த ரஷ்யா உக்ரைன் சண்டையெல்லாம் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் உள்ளிட்ட அமைப்புகளுக்கும் இடையே காசா முனையில் நடைபெறக்கூடிய போர் என்பது கூட பல ஆண்டுகளாக நடக்கின்றது. அப்படி இருந்தும் அந்த போர்களில் எல்லாம் மூன்றாவது நாடுகள் நேரடியாக தலையிடவில்லை. நாட்டோ போன்ற அமைப்புகள் பின்னணியில் இருந்து உக்ரைனை இயக்கினாலும் கூட அந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய நாடுகள் நேரடியாக தலையிடவில்லை. ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக நேரடியாக தாக்கக்கூடிய திட்டங்களுக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒப்புதல் வழங்கியிருப்பது ஈரான் மீதான தாக்குதல், இஸ்ரேலை பயன்படுத்தி ஈரான் மீதான தாக்குதலை அதிகரிக்க செய்யும் என்பது தெரிய வந்திருக்கின்றது. எனவே ஈரான் இன்னும் மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவை நாங்கள் தாக்குவோம் என்று ஈரான் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. இஸ்ரேலுக்கு தொடர்ந்து உதவி செய்தால் அமெரிக்காவினுடைய நிலைகள் எங்களுடைய நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளில் பல இடங்களில் இருக்கின்றன. அமெரிக்கா கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்கு உள்ளிட்டவற்றையெல்லாம் மத்திய கிழக்கு நாடுகளிலே திறந்து வைத்திருக்கின்றது. நாங்கள் இஸ்ரேலை தாக்குவதற்கு 2-3 நாடுகளை கடந்து சென்று எங்களுடைய ஏவுகணைகள் விழ வேண்டும். ஆனால் அமெரிக்காவினுடைய நிலைகளை தாக்குவதற்கு எங்களுக்கு அந்த அளவு முயற்சி தேவையில்லை. நாங்கள் ரொம்ப எளிதாகவே அமெரிக்காவின் மீது தாக்குதலை நடத்திவிட முடியும் என்று ஈரான் எச்சரித்திருந்தது. இந்த நிலையில்தான் ஈரானை தாக்கக்கூடிய திட்டத்திற்கு அமெரிக்காவினுடைய அதிபர் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார். போட்டோ யுரேனியம் செறிவூட்டும் மையத்தை எப்படி தாக்குவது என்பதற்கான வியூகங்கள் அமெரிக்க இராணுவத்தால் வகுக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதற்கான ஒப்புதலை, அதாவது நாங்கள் தாக்குதல் நடத்தலாமா என்பதற்கான ஒப்புதலை பெறுவதற்காக அமெரிக்க இராணுவத்தின் தரப்பிலே டொனால்டு டிரம்பை நாடி இருக்கின்றார்கள் எனவும் டொனால்டு டிரம்பும் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார் என்றும் தெரிய வந்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.